ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மனோஜும் கனகாவும் இந்த பார்க்குக்கு போனாங்க இல்லையா, அங்கே வந்து பார்வதி ஆண்டி வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜோசியர்கார் வந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க பம்பரக்கா மனோஜ் அப்படின்ட்டு. என்ன பார்க்குக்கு வர சொல்லிட்டு நீங்கள் ஆளவே காணோம், இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அங்கே போய் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, எங்கள் தெரிஞ்சவ எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு ஆண்டி இருக்காங்கள்ல, அவங்க மட்டும் பார்த்தாங்க எங்கள் அம்மாக்கிட்ட கண்டிப்பாக போய் போட்டு கொடுத்துருவாங்க, ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி போய் பேசுகிறாரு. இங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கக்கூடாது, நேற்று கூட எடுத்தோமே ஒன்றும் சொல்லுது, நேற்று இந்த ரூல்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருந்த ரூல்ஸ் வேறு, நீங்கள் இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, பப்ளிக்காக தானே பார்க் இருக்குது, நாங்கள் சின்ன குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறோம், நீங்கள் சின்னவங்களுக்குன்னா எடுங்க பெரியவங்களுக்குன்னா எடுங்க, இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா இல்லை ஃபைனை கட்டுறீங்களா அப்படின்னா, இல்லை வேணாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சார், நான் இந்த ஊரில் இல்லைன்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, நான் வெளியூருக்கு போய்ட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஊரில் இருக்கிற மொத்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்களே, என்ன சார் பண்ணுறது நானும் அப்படி தான் மாட்டின்னு முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கனகா வந்து அந்த பொம்மை, ஐயோ பொம்மையை இப்போ மறுபடியும் எடுக்க வந்துட போகிறாங்க, வாங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆளுகிட்ட வந்து மாட்டின்னுக்கிறன்ற மாதிரி ஜோசியர்கார் வந்து போயிடுவார். ஸ்ருதியும் வந்து உட்காந்துட்டு ஏதோ வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜயா வந்து கேட்குறாங்க, என்ன வீடியோ எடிட் பண்ணுற அப்படின்னு. இப்போது அவ்வளோ மனோஜ் உங்ககிட்ட நான் பேசணும், தனியாக பேசணும் வாட அப்படின்றாங்க. எனக்கு எந்த பயம் இல்லைடா, நீ எல்லோரும் முன்னாடியும் சொல்லு. சரி உனக்கு எந்த பயம் இல்லையா, இது எல்லோரும் முன்னாடி சொல்கிற விஷயம் தான், அதனால் சொல்கிறேன். சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் பார்லராமா செக்கப்பு தான், அதில் அப்பா பேர் இருக்கிற இடத்துல மனோஜ் பேர் போட்டிருக்கான் அப்படின்னோடனே எல்லாருமே ஷாக்காகி பார்ப்பாங்க. அவங்களும் என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் என்ன பண்ணுவே தெரியல, அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொல்லிட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்துச்சுன்னா ஒன்றுமே மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், ரோஹிணி தான் சொல்கிறாங்க இவங்க தான் அப்பான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அதில் வந்து அழைச்சிடலாம் அப்படின்னு, அது என்ன இரேசரை போட்டு அழைக்கவா முடியும், இவன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை மனோஜ் பேரை மாற்றுறோம், என்னது ஏற்கனவே தான் அவன் பேர் பப்பரப்பா மனோஜ்னு மாற்றிட்டுருக்காங்களே, மனோஜை மட்டும் எடுத்துகிட்டு பப்பரப்பானை மட்டும் வைக்க போகிறாங்க, இதில் நீ தலையிடாத முத்து, நீ போய் உன் பொண்டாட்டியை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. இல்லை இவன் பேர் மாற்றியே ஆகணும், பேர் மாற்றினாலும் இவன் தான்ப்பா அவன் ஹஸ்பண்டு, இவனை தானேப்பா அப்பான்னு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, மனோஜோ பாவப்பட்டவன், அவனுக்கே இதெல்லாம் வருது, இவனை ஏமாத்துறதுக்காகவே அவள் இப்படியெல்லாம் பண்ணுறான். ஆமாம் இவனை எப்பான்ற மாதிரி அப்பப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான், இவனை போய் யார் ஏமாற்றுவாங்க அப்படின்றாங்க. முத்து இதில் நீ தலையிடாத, உன் பொண்டாட்டியை போய் பார்த்துக்கோப்போ அப்படின்றாங்க. நான் தலையிடலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இல்லை இவன் பேரை மாற்றியே ஆகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவன் பேர் மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சோடனே இவன் எல்லாமே நின்று பேசிட்டு இருக்கும்போது மேஸ்திரி ஒருத்தர் வராங்க, ஒரு அம்மா. இந்த மாதிரி மீனா எங்கே அப்படின்னோடனே, நான் மீனா எதுக்கு அப்படின்னோடனே, இல்லை நான் மேஸ்திரி, பொம்பளைங்க கூட இப்போ மேஸ்திரி ஆகிட்டாங்களா அப்படின்றாங்க. வேலை தெரிஞ்சால் யார் வேணாலும் மேஸ்திரி ஆகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தோடனே, ஆமாம் நாங்கள் தான் வர சொன்னோம், எதுக்கு அப்படின்னா மேலே ரூம் கட்டணும்ல, அது எத்தனை டைம்டா கேட்பேன் நீ, இப்போ என்னடா கட்டவாடா போகிற, ஆமாம் இப்போ கட்டுறதுக்காக தான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு மேலே போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எல்லாம் போய் பார்க்குறாங்க. இவனுக்கு இப்போம்மா இவ்வளோ காசு வந்துச்சு, ஆமாம் 8 கார் வச்சு ஓட்டுறான், அவன் எல்லாம் காசு இல்லாமல் இருப்பான், நீ தான் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு, நான் ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. வாயிலே வடை சுட்டு நிறு மனோஜ், இவனுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்றாங்க. நானும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேனே, என்னடா சொல்கிற, அதுதான் ரோஹிணி கூட ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் கிடச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு அளவெல்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ செலவாகும் இவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்வேதாவும் வந்து கலந்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.